59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றதை தொடர்ந்து தேனியில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் அவர் பிரியங்கா, தமிழக சட்டசபையில 59 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா 2 தலைமுறைக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது. அதாவது ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் தமிழக வெற்றி கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு இவர்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கப்பட்டது. இதனை பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியினர் தேனியில பிரம்மாண்டமான முறையில அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. முதல் கட்டமா பார்த்தோம்னா தேனி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபிநாத் தலைமையில நேரு சிலை முன்பு கூடிய காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்தும், மேலும் பார்த்தோம்னா அங்கு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க 2 பேர் மினிஸ்டர் ஆனது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினருக்கு புதிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி என்றும், அவர்கள் அமைச்சராக மட்டுமல்லாமல் தாங்களும் அமைச்சர் போல வருங்காலங்களில் பல்வேறு கட்சி பணியில் ஈடுபட்டு தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்ல இந்த கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்பது தங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்ட காங்கிரஸ் தெரிவித்திருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.